இவர்கிட்ட இல்லாத பணமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். வேலை பாக்குறோமே. இல்ல சார் இருக்கலாம். நான் அப்படி நினைச்சது இல்லை. என்ன சம்பளமோ ஓரளவுக்கு கெஞ்சி கதறையாவது குறைச்சாவது கொடுத்துருவேன். பேசினதை கொடுத்துருவேன். அன்புக்காக பேசி கொடுத்துருவேன். இதுவா உதாரணத்துக்கு நான் எப்படி சம்பளம் கொடுப்பேங்கிறத நான் சொல்றேன். காதலுடன் ஒரு படம் 2002 ஸ்டார்ட் பண்ணி 2003 நாம முடிச்சோம். ரமேஷ் கண்ணா நடிச்சாரு. முரளியோட ஃப்ரெண்டா நடிச்சாரு. அந்த படத்துல அவருக்கு ₹2 2 lakhs அளவுக்கு சம்பளம் நான் கொடுக்க முடியும். சார் எப்ப வாங்கிக்கிறீங்க, நான் கொண்டு வரேன்னா இல்ல இருக்கட்டுப்பான்னு சொன்னார். படம் முடிகிற வரைக்கும் அவர் வாங்கவே இல்லை சார். கேட்டா சொன்னார், இது சொந்த படம் இருக்கிற, நீ கஷ்டம் இல்லாம ஃபைனான்ஸ் எல்லாம் இல்லாம நீ நல்லா வரணும், அது பெரிய கஷ்டம் படம் ரிலீஸ் பண்றது, இதெல்லாம் நீ தெரியாம நீங்க எடுக்கிறீங்க, புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறீங்க, எனக்கு சம்பளம் கொடுக்கறதெல்லாம் ஒரு விஷயமா, எனக்கு இருக்குதுப்பா நிறைய வேலை அப்படின்னு விட்டுட்டாரு. சரி, நாங்களும் அப்புறம் உண்மையிலேயே அந்த படம் எடுத்து முடிக்கும் போது சின்ன ஸ்ட்ரகிள் நாங்க கொஞ்சம் ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் அப்புறமா ஒரு வருஷம் அதுக்குள்ள ஸ்ட்ரகிளா இருந்தது. நாங்க அப்படியே விட்டுட்டோம். நானும் மறந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் போன் வருது, நம்ம ரமேஷ் கண்ணாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. உடனே நான் ஷாக் ஆயிட்டு உடனே தேவன்கிட்ட கேட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு பணம் எடுத்துக்கிட்டு செக்கு போட்டு எடுத்துக்கிட்டு போய் சூர்யா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அவருக்கு நான் பணம் கொடுத்தேன். சார் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு. இது அப்படி இருக்கட்டும் சார், இது நான் என்ன இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் ரெக்கவரி ஆகி வந்தார். வந்த பிறகு மறுபடியும் திருமதி தமிழ் ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் அவருக்கு ஒரு 2 lakhs பக்கம் நான் சம்பளம் போட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகும் போதும் அவருக்கு அந்த கொடுத்து இது பண்ணேன். இப்படித்தான் எங்களோட சம்பளம். என்னவோ நாங்க அவசரத்துக்கு அதை கொடுக்கணும்னு நினைச்சு போறோம் பாத்தீங்களா, அப்படித்தான் நாம சம்பளம் கொடுக்கணும்.